மக்களுக்கு தேவைப்படக்கூடிய திட்டங்களை நாங்கள் செயல்படுத்துகிறோம், மக்கள் அதன் பிரதிபலிப்பாக வெற்றி எங்களை தருகிறார்கள். இப்படி பார்க்கும்போது எங்களுக்கு மக்கள் தான் தெரிகிறார்கள், எதிரிகள் தெரியவில்லை அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுடைய பேச்சுக்கு ஆவடிக்குமார் ஒரு விளக்கத்தை வழங்குகிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அப்படி மக்களுடைய இவருடைய அப்படி இருந்தால் சமூக பாதுகாப்பு நிதி உதவி திட்டம்னு சொல்லி இப்போ அமலில் இருக்கிற அந்த ஓய்வுற்றவர்கள், நலிந்தோர், வயதானவர்கள், விதவைகள் போன்றவர்களெல்லாம் மறுவாழ்வு அளிக்கிற அந்த திட்டத்தில் 2.5 லட்சம் பேருக்கு மேலே உள்ள பயனாளிகள் நீக்கிவிட்டு புதிதாக உறுப்பினர்களை சேர்த்து அவர்களுக்கு வேண்டியவர்களை, இன்னும் சொல்ல போனால் அதிமுக காரர்களுக்கு நிதியுதவி கொடுப்பதற்காகத்தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்ற ஒரு நிலையை அவர்கள் தோற்றுவித்திருக்கிறார்கள். இதில் எந்த விதத்தில் நியாயம்? 4 அடுக்கு ஆய்வு செய்தோம் என்று சொல்லிவிட்டு, ஆனால் வெளிப்படைத்தன்மை இல்லாத காரணத்தினாலே அதில் பயனற்ற தகுதியற்ற பயனாளிகள் என்ற தலைப்பின் கீழே முதியவர்களையும் தகுதி உள்ளவர்களையும் நீக்கிவிட்டு அதிமுக காரர்களுக்கு அரசின் நிதி உதவி சென்று அடைவதற்கு வழிவகுத்துள்ள இந்த அரசு மக்கள் நல பாதுகாப்பு அரசாக எப்படி இருக்க முடியும் என்ற கேள்வி எழுகிறது. எனவே இவர்கள் செய்கிற எந்த நடவடிக்கையும் வெளிப்படைத்தன்மை இல்லாத காரணத்தினாலே மக்கள் மத்தியிலே ஒரு வெறுப்புணர்வையும் ஒரு அதிருப்தியையும் தான் விளைவித்திருக்கிறதே தவிர அதனுடைய விளைவுகள், அதனுடைய பொருள் எதிர்காலத்தில் தான் 2016 தான் தெரியும். அதுவரையில இவர்களுக்கு தெரியாது. அவர்கள் இந்த பணபலத்தின் ஆதிக்க இன்றைக்கு அச்சுறுத்தி வெளியிலே யாரும் அரசியல் கட்சிகள் இயங்க முடியவில்லை, தொழிற்சங்கங்கள் இயங்க முடியவில்லை, எல்லா நடவடிக்கைகளும் முடங்கி போயிருக்கின்றன என்று சொன்னால் அச்சம் அவர்களை ஆட்டுவிக்கிறது. எனவே இந்த ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அவசர நிலை தமிழகத்தில் இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். அறிவிக்கப்பட்ட எமர்ஜென்சியை எதிர்கொண்ட திமுகவால அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி எதிர்கொள்ள முடியல. இத்தனை காலகட்டங்களில் வலுவாக நீங்க சொல்லக்கூடிய இது போன்ற பல்வேறு புகார்கள் தொடர்ந்து திமுகவில் வைக்கப்பட்டாலும் வலுவாக அந்த புகார்களை முன்னிறுத்தி ஏன் பெரிய போராட்டங்களை திமுகவால் நடத்த முடியவில்லை? ஏன் முடியவில்லை என்ற கருத்தை நான் மறுக்கிறேன். அப்படின்னு பார்த்தா நான் என்ன ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் எத்தனை அவதூறு வழக்கை நடத்தி முடித்து இருக்கிறீர்கள்? சென்ற ஆட்சி காலத்திலே ஏறத்தாழ 95 அவதூறு வழக்குகளை போட்டுவிட்டு திரும்ப பெற்றிருக்கிறீர்கள். ஆட்சிகளை விட்டு விலகும் பொழுது திரும்ப பெற்றிருக்கிறீர்கள். ஆக நோக்கம் என்ன? அவதூறு வழக்கிலை சிக்க வைத்து அலைக்கழிப்பதன் மூலமாக எதிர்ப்பை குறைப்பதுதான். அதே யுக்தியைத்தான் இப்போ இந்த ஆட்சி காலத்திலும் நீங்கள் தொடர்ந்து வருகிறீர்கள். அதைத்தான் நான் குறிப்பிடுகிறேன். ஜனநாயகத்தின் குரல் வலையை நிறுத்திவிட்டு நீங்கள் அமைதி ஏற்படுத்த முயற்சித்தால், எதிரிகளை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று நினைத்தால் திமுக கழகம் என்ற ஒரு சக்தி, மாபெரும் மக்கள் இயக்கம் அதை தடுத்து நிறுத்தும். அச்சத்தின் காரணமாக எதிர்க்கட்சிகள் முடக்கப்பட்டிருக்கிறார்கள், அதனால எதிரிகள் இல்லைன்னு சொல்வது எளிதாக இருக்கிறது அப்படின்னு வைத்திலிங்கம் சொல்றார். உங்களுடைய பதில் என்ன? இல்ல, அச்சத்தின் காரணமாக எதிர்கட்சிகள் இன்றைக்கு முடங்கி கிடக்கின்றன என்பது வேணா சரியா இருக்கலாம். ஆனா அந்த அச்சத்தை ஏற்படுத்தியது யார் என்பதுதான் கேள்வி. நான் பேசுறேன். அதாவது ஒரு மனிதனுக்கு அச்சம் வருதுன்னா அவங்கிட்ட பலகீனம் இருந்தா தான் அச்சம் வரும். ஒரு பலமான ஒருத்தனோ அல்ல எதையும் எதிர்கொள்ளுகின்ற திடகாத்திரமான ஒருத்தன் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக அவர்களுடைய பலகீனம் இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் நான் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க வேண்டாம்னு நினைச்சேன். ஆனால் அது தேவை ஏற்படுது. இன்னைக்கு திமுக தன்னுடைய தலைமையே உறுதிப்படுத்த வேண்டிய நிலைக்கு வந்திருக்கு. இன்றைக்கு திமுகவினுடைய தலைமை என்பது அந்த கட்சியில் இருப்பவர்களாலே கேள்விக்குறியாக்கப்பட்டு அவர்களுக்குள் இன்றைக்கு தலைமையை தக்க வைக்க முடியுமா அல்லது இன்னொருடன் ஒப்படைக்க வேண்டுமா என்ற போராட்டத்தில் அந்த கட்சி இன்றைக்கு கவனம் செலுத்த வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் அதை போலவே இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சியாக இருக்கின்ற தேமுதிக இன்றைக்கு அது இயங்க முடியுமா என்ற கேள்வி வந்திருக்கு. இதையெல்லாம் அந்த கட்சிகளுடைய பலகீனமே விட இதுக்கு ஒன்றும் ஆட்சி காரணம் இல்லை. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் தன்னுடைய பணிகளை முறையாக செய்கிறது, சரியாக செய்கிறது, உறுதிப்பட செய்கிறது. அதனுடைய விளைவு மக்களை நேரடியாக சந்திக்கிறது, மக்களோடு தொடர்பில் இருக்கிறது. மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையில் இடைவெளி இல்லாத நிலை இருக்கின்ற காரணத்தால் நாங்கள் மக்களை நம்புகிறோம், மக்கள் எங்களை நம்புகிறார்கள். எனவே இதில் இன்னொருவர் குறுக்கிடுவதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. இப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் மக்களை சந்திப்பதற்குரிய ஆயுத்த பணிகளை செய்வதற்கு மாறாக தங்களுடைய கட்சிகளுடைய தலைமைகளை தக்க வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்ற வேண்டிய அவசியத்தில் இருக்கின்ற கடந்த காலங்களில் வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி அதிமுக வந்தது. இந்த காலகட்டங்களில் வெற்றி தொடர்ச்சியாக வருகிறது. இந்த ஒரே வித்தியாசத்தை அடிப்படையாக வைத்து எதிரிகளே இல்லை, வெற்றி எங்களுக்கு நிரந்தரமானது நீங்க எப்படி சொல்ல முடியும்? இல்ல, அதாவது நான் சொல்ல வந்தது அதுதான். அதாவது வெற்றியை வைத்தோ தோல்வியை வைத்தோ ஒரு கட்சியினுடைய வளர்ச்சியையோ ஒரு கட்சியினுடைய நிலையையோ உறுதிப்படுத்திட முடியாது. ஆனால் ஜனநாயக அரசியலில், தேர்தல் அரசியலில் வெற்றிகள் தான் ஒரு கட்சியினுடைய வளர்ச்சியை காட்டுகின்ற அளவுகோலாக இருக்கின்றன என்பதும் மறுக்க முடியாத உண்மை. ஆக அந்த வெற்றிகளை பெறுவதற்கு
அந்த கட்சிக்குரிய ஆற்றல் இருக்கிறதா, அந்த வாய்ப்பு இருக்கிறதா என்பதை வைத்துதான் நடுநிலையாளர்களும் ஆய்வாளர்களும் முடிவு செய்ய முடியும். அந்த வகையில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியான நிலைப்பாட்டில் இருப்பது மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சிகள் அதை எதிர்கொள்வதற்குரிய பலத்தை பெறவில்லை. இன்றைக்கு அவர்கள் பலகீனப்பட்டு கொண்டே வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் தனித்து நின்று தேர்தலை சந்திக்கின்ற ஆற்றல் உள்ள கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இருக்கிறது. மற்ற கட்சிகளுக்கு அந்த மற்ற கட்சிகள் அதற்கான முடிவை கூட எடுக்க முடியாமல் கூட்டணியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இல்லை, அதிமுக கூட்டணிக்கு எதிரான கட்சி என்ற நிலைப்பாட்டில் அவர் பேசுறாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே கூட தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு வலது இடது கம்யூனிஸ்டுகளோடு கூட்டு என்று அறிவித்துவிட்டு தொகுதிகளை மட்டும்தான் தர வேண்டும் என்ற நிலையிலே அவர்களை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிவிட்டு பணபலத்தின் அடிப்படையிலே வந்துவிடலாம் என்ற மமதையிலே வெற்றி பெற்றவர் நம்முடைய முதல்வர். அதில் வெற்றி பெற்றிருக்கிறார், அதில் நான் பாராட்டுகிறேன். ஆனால் அதை வைத்து இப்படியே தான் அடுத்த வரலாறும் செல்லும் என்று அவர் எதிர்பார்த்தால் நிச்சயமாக ஏமாந்து போவார். 2016 தேர்தலில் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று இப்பொழுதே அவர் அறிவிக்க தயாராக இருக்காங்களா? ஏன்னா அப்பொழுது சூழ்நிலை அப்போ பாரதிய ஜனதாவை வச்சு ஏன் கூட்டணி வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சிந்திக்கலாம். இப்பொழுது பேச்சுக்கு துவங்கி விட்டது. அடுத்த கூட்டணி பாஜகவோடு என்று. எனவே கூட்டணிகளுக்கு எதிரான கட்சி நாங்கள் இதுவரை அதிமுகவுடைய வரலாற்றிலே நீங்கள் கூட்டணி வச்சு ஜெயிச்சதே இல்லையா? கூட்டணி இல்லாமல் தனித்து எப்பொழுது வெற்றி பெற்றிருக்கீங்க? தனித்து அவங்க சொல்றது கூட்டணிகளின் தயவு இல்லாமல் வெற்றி பெற முடியுது, வெற்றி பெற்று காட்டிருக்கிறோம் அவங்க சொல்றாங்கல்ல, அதை நீங்க மறுக்க முடியுமா? இல்ல, கூட்டணி இல்ல. அதாவது இப்போ அவர் சொல்லுவது நாடாளுமன்ற தேர்தலை மையமாக வைத்துத்தான் சொல்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அது ஒரு அளவுகோல் அல்ல. ஏனென்றால் நாங்கள் தளபதி ஸ்டாலின் சுட்டிக்காட்டியது போல அது தேர்தல் ஆணையத்திற்கும் அதிமுகவிற்கும் இடையான கூட்டணியின் மூலமாக பெற்ற வெற்றி என்பது எங்களது ஆழமான நம்பிக்கை. அது நீதிமன்றத்திலே கூட நான் சந்திக்க தயாராக இருக்கோம். அதைத்தான் நாங்கள் சொல்லி வருகிறோம், மக்கள் மன்றத்திலும் சொல்லி வருகிறோம். அதை மக்கள் தீர்ப்பு அளிப்பார்கள் அடுத்த தேர்தலிலே. அந்த வாக்கெடுப்பு முறை அதிலே கூட மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பது என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். உங்களுடைய பதில் கருத்தை சுருக்க முடியும், நிறைய செய்கிற பகுதியில் இருக்கும். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து நின்று தேர்தலை சந்திக்கின்ற தைரியத்தோடு இருக்கிறது. அதுதான் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் எந்த கட்சிகளுக்கும் அப்படி ஒரு தைரியம் வந்ததில்லை, வரவில்லை என்பதுதான் செய்தி. ரெண்டாவது, எதுக்கெடுத்தாலும் இந்த வெற்றியை, நாடாளுமன்ற தேர்தலுடைய வெற்றியை கொச்சைப்படுத்துகின்ற வகையில் தேர்தல் கமிஷன் காரணம், அல்லது இன்னும் சொல்ல போனால் மக்கள் காசுக்காக ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி மக்களை கொச்சைப்படுத்துவதும் தேர்தல் கமிஷன் ஆணையத்தை கொச்சைப்படுத்துவதும் இன்றைக்கு அவர்களுடைய முயற்சியாக இருக்கிறது. இவர்களுடைய பலகீனங்களை மறைப்பதற்காக தேர்தல் ஆணையத்தையும் மக்களையும் இன்றைக்கு கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்று வரை பணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்காளர்களுக்கு பணம் தந்து வெற்றி பெற்றது என்றால் எந்த வாக்காளராக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வாக்காளரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பணம் வாங்கினாங்கன்னு சொல்றாங்களா? அப்படி வாங்கினவங்கள திமுக காரங்க யாரும் இல்லையா? அவங்க வாங்கினவங்க ஏன் வெளியே சொல்லல, வழக்கு போடல, அவங்க எதிர் நடவடிக்கைகளை ஏன் எடுக்கல? ஆக அவங்க அவங்களும் இந்த பணத்துக்கு மயங்கிட்டாங்களா, அவங்களும் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்களான்றது தெளிவுபடுத்தும். ரொம்ப சுருக்கமா இறுதியாக நான் சொல்ல விரும்புவது, செப்டம்பர் 20 வெளிவர இருக்கிற சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு கலைஞர் குறிப்பிட்டதைப் போல மக்கள் மனதிலே மாற்றத்தை ஏற்படுத்தும், மனமாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கலைஞர் சொல்லிய உட்பொருள் மக்கள் மனதிலே, அதாவது பதரை நெல்லாக கருதுகிற அந்த மயக்கத்திலிருந்து மக்கள் விடுபடுவார்கள் என்ற நம்பிக்கையை. அதாவது அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாதவர்கள் கடந்த கால ஆட்சி கிடைத்த காரணத்தால் அப்பொழுது போட்ட பொய் வழக்கை நம்பி இன்றைக்கு அரசியல் நடத்த நினைக்கிறார்கள். நிச்சயம் அவர்கள் தோற்று போவார்கள். நம்ம இந்த அளவு விவாதத்தை நிறைவு செய்வோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்தை நன்றி. மீண்டும் ஒரு புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.